தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட சாமு நாசர் தலைமைச் செயலகத்தில் அவரது அறையில் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். வணக்கம் அபினேஷ், இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். நேற்று அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட சாமு நாசருக்கு சிறுபான்மையினர் நலத்துறை இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் தலைமைச் செயலகத்துல அவருக்கான ஒதுக்கப்பட்டிருக்கூடிய அமைச்சர் அலுவலகத்தில் அவர் பொறுப்பேற்று கொண்டார். அதை நேரடி காட்சிகளை இப்போது பார்த்திருக்கோம். குறிப்பாக திமுக அரசு 2021ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற போது அவர் அமைச்சரவையில் பால்வளத்துறை அமைச்சராக இடம்பெற்றிருந்தார். அதற்கு பிறகு 2 ஆண்டுகள் கழித்து அவர் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டு மீண்டும் நேற்று அமைச்சரவையில் அவர் சேர்க்கப்பட்ட நிலையில இந்த முறை அவருக்கு சிறுபான்மையினர் நலத்துறை இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிலையில அவர் அதிகாரப்பூர்வமாக அவருக்கென ஒதுக்கப்பட்டிருக்கூடிய அறையில அவர் கையொப்பமிட்டு அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே பால்வளத்துறை அமைச்சராக இருந்த மனோஜ் தங்கராஜுக்கு ஒதுக்கப்பட்ட அறை தற்போது சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.